திருமணம் செய்தான். பாருங்க 13வது வசனம் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை யாராவது வாசியுங்கள். போவாஸ், இது ஒரு ரகசியம் இருக்கு உங்களுக்கு. போவாஸ் ரூத்தை விவாகம் பண்ணினான். அவள் அவனுக்கு மனைவியானாள். அவன் அவளிடத்தில் பிரவேசித்த போது அவள் கர்ப்பம் தரித்து ஒரு ஆண் பிள்ளையை பெற கர்த்தர் அனுகிரகம் பண்ணார். பார்த்தீங்களா, ஒன்றுமில்லாம வந்த ரூத்து, ஒன்றும் இல்லாம நின்றுட்டு இருந்த ரூத்து, விடோவா நின்றுக்கிட்டு இருந்த ரூத்துக்கு ஒரு பெரிய பணக்காரன் ஆம்பளை கிடைச்சிட்டான். பாருங்க, நல்ல பணக்காரன் இருக்கு. போவாஸ் என்னது பெரிய பணக்காரன். பாருங்க 2ஆம் அதிகாரம், அதே ரூத்து 2ஆம் அதிகாரம். நகோமிக்கு அவளுடைய புருஷனாகிய எலிமெலேக்கின் உறவின் முறையில் போவாஸ் என்னும் பேருள்ள மிகுந்த ஆஸ்திக்காரன் அப்படின்னு இருக்கு. என்ன காரன்? மிகுந்த ஆஸ்திக்காரன். மிகுந்த ஆஸ்திக்காரனாக இனத்தான் ஒருவன் இருந்தான். ரூத்தினுடைய விசுவாசத்தை பார்த்த ஆண்டவர் ஆல்ரெடி காட் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டாரு. போவாஸை அங்கே ரெடி பண்ணி வச்சுட்டாரு. ஆனால் இது ரூத்துக்கு தெரியாது. ரூத் இதெல்லாம் தெரிஞ்சு அங்கே வரல. கர்த்தர் ஏதோ ஒன்று செய்ய போறார் அப்படின்னு மட்டும் ரூத்துக்கு தெரியும். ஆண்டவர் மேலே விசுவாசம் வைப்போம், ஆண்டவர் நம்ம போகிற இடத்துல நம்ம ஆசீர்வதிப்பார் அப்படின்னு சொல்லி அந்த விசுவாசம் இருந்துச்சு. ரூத்து கரெக்டாக வந்தாங்க. பார்த்தா பெரிய ஒரு பணக்காரன், பெரிய இடம். காட் இஸ் கிரேட். ஹல்லேலூயா. இதுதான் நீங்கள் எதிர்பார்க்கணும் ஆண்டவருடைய சமூகத்தில். கர்த்தருடைய பிள்ளைங்களை ஆண்டவர் எதுவுமே கைவிட மாட்டார். அது நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. இதுக்கு ரூத்தினுடைய வாழ்க்கை ஒரு பெரிய சாட்சி. கல்யாணம் பண்ணி ரூத் ஒரு குழந்தைய பாருங்க. அடுத்து பாருங்க, ஒரு மோவாபிய பொண்ணு பாருங்க எருசலேமுக்கு வந்தாச்சு, பெத்லகேமுக்கு வந்தாச்சு. மோவாபிய பெண் கிட்டத்தட்ட என்ன பண்ணுறாரு ஆண்டவர்? மோவாபிய ஆண்டவர்கிட்ட ஜாதி மதம்லாம் ஒன்றும் கிடையாது. கர்த்தருடைய பிள்ளையாக இருந்தால் போதும், விசுவாசம் இருந்தால் போதும், கீழ்ப்படுதலாக இருந்தால் போதும். மோவாபிய பெண்ணை கிட்டத்தட்ட யூத பெண்ணாக மாற்றி, அந்த ரூத்துக்கு பிறந்த பையனுக்கு பேர் என்ன தெரியுமா? ஓபேத்னு பேர். ஓபேத். ஓகேயா? ஓபேத்னு பேர் வச்சாங்க. ஓபேத்துக்கு பையன் ஈசாய்னு பேர். ஈசாய்க்கு பையன் பேர் என்னது? தாவீது. சூப்பரா இருக்குல்ல? இப்ப இந்த ஓபேது வம்சத்திலிருந்து இந்த ரூத் வரிசையில் ஓபேது வம்சத்தில் வர இந்த ஜெஸ்ஸி, அது ஆங்கிலத்தில் ஜெஸ்ஸின்னு வரும். ஜெஸ்ஸி, ஈசாய், தமிழில் ஈசாய் என்ன வரும். ஆண்டவர் தீர்க்க தரிசனமே வச்சுக்காரு பாருங்க. ஈசாய் என்னும் அடிமரத்திலிருந்து, அதாவது எசாயா தீர்க்க தரிசனம் 11ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்களேன். ஈசாய் என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிரா ஒரு துளிர் தோன்றி அவன் வேர்களிலிருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும் அப்படின்னு இயேசு கிறிஸ்துவினுடைய